அக்னி சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். என்னுள் நீயடி பகுதி 9. கதையை எழுதி வாசிப்பது நிர்மலா சிவகுமார். கதை பிடித்திருந்தால் வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் ஆதவன் குடிச்சிக்கிட்டே தடுமாறி வீட்டுக்குள்ளே வந்து பேசுகிறத பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக நீ காலேஜுக்கு வரும்போது உன் கழுத்தில் தாலி கட்டாமல் விடமாட்டேண்டி என்று கத்திக்கொண்டே உள்ளே வந்த ஆதவன் திடீரென்று தடுமாறி கீழே விழுந்தான். ஆதவா என்று சரஸ்வதி அலறினாள். அனைவரும் ஓடி வந்தனர். ஆதவனின் தலையில் இருந்த மெதுவாக ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த சரஸ்வதி பதறிப்போய், ஐயோ, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? ஆதவா, கண்ணை தரடா என்று அழுதாள். அவனை எழுப்ப முயன்றாள். ஆனால் ஆதவன் மயக்கத்திலேயே இருந்தான். அவனிடமிருந்து மதுவின் வாசனை வீசியது. ஐயோ, குடிச்சிட்டு வேற வந்திருக்கானே, இவனை இப்போ எங்கே கூட்டிகிட்டு போவேன்? எங்களால் பெரிய ஹாஸ்பிட்டலில் செலவு கூட பார்க்க முடியாதே என்று கதறி எழுதாள். அந்த காட்சியை பார்த்த அனைவரும் அமைதியாக நின்றனர். அப்போது ஒரு நொடி கூட யோசிக்காமல் இனியன் முன்வந்தான். மாமா, காரின் கதவை திறங்க என்று சொல்லிவிட்டு ஆதவனை அப்படியே தோளில் தூக்கி கொண்டான். அதை பார்த்து அனைவரும் அதிர்ந்தனர். தமிழினி கூட அவனை வியப்பாக பார்த்தாள். இவ்வளவு அவமானப்படுத்திய மனிதனுக்கு கூட உதவுகிறானே. அவளது கண்கள் கலங்கின. இனியன் ஆதவனை காரின் பின்புற இருக்கையில் படுக்க வைத்தான். தமிழ், நீங்களும் வாங்க என்று சொன்னான். சில நிமிடங்களில் கார் மருத்துவமனையை நோக்கி பறந்தது. மருத்துவர்கள் அவசரமாக ஆதவனை உள்ளே கொண்டு சென்றனர். சரஸ்வதி வெளியே நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தாள். என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று கைகளை கூப்பினாள். சிறிது நேரத்தில் ராஜன், அவரது மனைவி முல்லை மற்றும் தமிழினி அனைவரும் மருத்துவமனைக்கு வந்தனர். சரஸ்வதி தரையில் அமர்ந்தபடியே அழுது கொண்டிருந்தாள். இனியன் அருகில் வந்து, அம்மா, கவலைப்படாதீங்க, எதுவும் ஆகாது என்று ஆறுதல் கூறினான். சரஸ்வதி அவனை பார்த்தாள். கண்களில் கண்ணீர் நிரம்பியது. தம்பி, என்னப்பா அது? எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் செலவு பார்க்குற அளவுக்கு வசதி இல்லை. எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க, நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிடுறோம் என்று அழுதாள். இனியன் மெதுவாக அவளது கைகளை பிடித்தான். அம்மா, இப்போது பணம் முக்கியம் இல்லை, ஆதவன் நல்லா ஆகணும், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்றான். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க என்று சொன்னான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் சரஸ்வதியின் கண்களில் புதிய கண்ணீர் வந்தது. இந்த பையனைத்தானே நம்ம இவ்வளவு பேசினேன் என்று மனம் குற்ற உணர்ச்சியில் துடித்தது. அந்த நேரம் மருத்துவர் வெளியே வந்தார். அனைவரும் பதற்றமாக எழுந்தனர். டாக்டர், என் பையன் எப்படி இருக்கான் என்று சரஸ்வதி அழுதபடி கேட்டாள். மருத்துவர் அமைதியாக, அவருக்கு தலையில் பலத்த காயம் பட்டிருக்கிறது, இரத்தம் நிறைய வெளியேறியிருக்கிறது, தற்போது சிகிச்சை கொடுத்திருக்கிறோம் என்று கூறினார். அனைவரின் இதயமும் வேகமாக துடித்தது. டாக்டர், ஆபத்து ஏதாவது இருக்கா என்று இனியன் கேட்டான். இப்போதைக்கு எதையும் உறுதியாக சொல்ல முடியாது, அடுத்த 24 மணி நேரம் மிகவும் முக்கியம் என்று கூறிவிட்டு மருத்துவர் சென்றார். அந்த வார்த்தை சரஸ்வதியின் காதில் இடியாய் விழுந்தது. 24 மணி நேரமா என்று சொல்லியவள் திடீரென மயங்கி கீழே சரிந்தாள். அம்மா என்று இனியன் அவளை தாங்கி பிடித்தான். மருத்துவர்கள் வந்து முதலுதவி செய்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு சரஸ்வதி மெதுவாக கண் திறந்தாள். எதிரே இனியன் நின்று கொண்டிருந்தான். அவன் முகத்தில் எந்த கோபமும் இல்லை, அக்கறை மட்டுமே இருந்தது. அதை பார்த்த சரஸ்வதியின் கண்கள் மீண்டும் கலங்கின. தம்பி என்று அழைத்தாள். சொல்லுங்கம்மா, நான் உன்னை எவ்வளோ தப்பாக பேசிட்டேன், ஆனால் நீ என் பையனுக்காக இவ்வளவு செய்கிறியே என்று அழுதாள். இனியன் மெதுவாக சிரித்தான். அம்மா, இப்போ பழைய விஷயமெல்லாம் வேண்டாம், ஆதவன் நல்லபடியாக திரும்பி வரணும், அதுதான் முக்கியம் என்றான். அந்த நொடியில் இனியனை பற்றி சரஸ்வதியின் மனதில் இருந்த வெறுப்பு முழுவதுமாக கரைந்து போனது. அவள் மனதில் ஒரே ஒரு பிரார்த்தனை, என் மகன் உயிரோடு திரும்பி வந்தா போதும், இந்த பையன் மாதிரி நல்ல மனிதனை நான் தவறாக நினைச்சிட்டேனே என்று கண்ணீர் விட்டாள். தூரத்தில் நின்ற தமிழினி இனியனை பார்த்து கொண்டிருந்தாள். அவனுடைய நல்ல மனம் அவளது இதயத்தை இன்னும் அதிகமாக கவர்ந்தது. மெதுவாக அவளது கண்களில் கண்ணீர் வழிந்தது. அதை கவனித்த முல்லை அருகில் வந்து, அக்கா, அழாதீங்க, மாமா இருக்காருல்ல என்று சொன்னாள். தமிழினி சிரித்தபடியே கண்ணீரை துடைத்தாள். ஆனால் அதே நேரத்தில் ஐசியுவின் சிவப்பு விளக்கு திடீரென ஒளிர்ந்தது. மருத்துவர்கள் அவசரமாக உள்ளே ஓடி சென்றனர். அனைவரும் பதற்றத்துடன் எழுந்து நின்றனர்.
ஆதவனுக்கு என்ன ஆனது? அனைவரின் இதயமும் வேகமாக துடித்தது. ஐசியுவின் சிவப்பு விளக்கு எரிந்து கொண்டே இருந்தது. வெளியே அனைவரும் பதற்றமாக நின்றிருந்தனர். சரஸ்வதி கைகளை கூப்பி, கடவுளே, என் பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவன் நல்லபடியா பிழைச்சு வந்தா போதும் என்று அழுது கொண்டே இருந்தாள். அப்போது மருத்துவர் அவசரமாக வெளியே வந்தார். யாராவது ஆதவனோட குடும்பத்தில் இருக்கீங்களா? நான் தான் அவ அம்மா டாக்டர் என்று பதறி ஓடி வந்தாள் சரஸ்வதி. அவருக்கு நிறைய ரத்தம் வெளியேறி இருக்கிறது. உடனே ஓ நெகட்டிவ் குரூப் ரத்தம் தேவை என்று ஒரு சீட்டை கொடுத்தார். அதை பார்த்த ராஜன், எங்கே போய் இப்போ இந்த ரத்தத்துக்கு ஆள் தேடுறது என்று கவலையாக சொன்னார். அனைவரும் பதற்றத்தில் நின்றனர். அப்போது இனியன் மெதுவாக அந்த சீட்டை வாங்கி பார்த்தான். ஒரு நொடி அமைதியாக இருந்தவன், டாக்டர், இது என்னோட பிளட் குரூப் தான் என்றான். அனைவரும் அதிர்ச்சியாக அவனை பார்த்தனர். தமிழினி நம்ப முடியாமல் நின்றாள். சரஸ்வதியின் கண்கள் கலங்கின. தம்பி, வேண்டாம்பா, உனக்கு எதுக்கு இந்த கஷ்டம் என்று அழுதாள். இனியன் மெதுவாக சிரித்தான். அம்மா, இப்போ இதெல்லாம் பேசுகிற நேரம் இல்லை. முதல்ல ஆதவன் நல்லா ஆகணும் என்று சொல்லிவிட்டு மருத்துவருடன் உள்ளே சென்றான். சில நிமிடங்கள் கழித்து இனியன் இரத்த தானம் செய்து வெளியே வந்தான். சரஸ்வதி அவனுடைய கையை பிடித்து கொண்டாள். கண்களில் இருந்த கண்ணீர் வழிந்தது. தம்பி, நான் உன்னை எவ்வளவு தப்பாக பேசிட்டேன். ஆனால் நீ என் பையனோட உயிரையே காப்பாத்திருக்க என்று கதறி அழுதாள். இனியன் அவளை சமாதானப்படுத்தினான். அம்மா, பெரியவங்க, நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க. இல்லைப்பா, நீ தங்கம் மாதிரி பையன். உன்னை நான் புரிஞ்சிக்கவே இல்லை என்று அவனுடைய கைகளை பிடித்தபடியே அழுதாள். இந்த காட்சியை பார்த்த ராஜன் குடும்பத்தினரின் கண்களும் கலங்கின. அடுத்த நாள் மருத்துவர் வெளியே வந்தார். குட் நியூஸ், இப்போ அவருக்கு ஆபத்தில்லை, கொஞ்ச நேரத்தில் கண் திறந்துடுவார் என்றார். அனைவரும் நிம்மதியாக மூச்சு விட்டனர். சரஸ்வதி அழுதபடியே கடவுளுக்கு நன்றி சொன்னாள். சில மணி நேரங்களுக்கு பிறகு ஆதவன் மெதுவாக கண் திறந்தான். அவன் சுற்றி பார்த்தான். அருகில் அமர்ந்திருந்த சரஸ்வதி உடனே, ஆதவா, கண்ணா என்று அவன் கையை பிடித்தாள். அம்மா, நான் எங்கே இருக்கேன்? ஹாஸ்பிட்டலடா, உனக்கு ஆக்சிடெண்ட் மாதிரி ஆகிடுச்சு என்று அழுதாள். சிறிது நேரம் கழித்து, உன் உயிரை காப்பாத்தினது யாருன்னு தெரியுமா என்று கேட்டாள். ஆதவன் அமைதியாக பார்த்தான். சரஸ்வதி மெதுவாக இனியனை காட்டினாள். இந்த தம்பிதான். ஆதவன் அதிர்ச்சி அடைந்தான். என்ன, இவரா? ஆமா, உனக்கு ரத்தம் கூட இவர்தான் கொடுத்தாரு. அவன் கண்கள் கலங்கின. மெதுவாக இனியனை பார்த்தாள். நான் நான் உங்களுக்கு எவ்வளவு கெடுதல் நினைச்சேன், ஆனால் நீங்கள் என் உயிரையே காப்பாத்திட்டீங்க என்று அழுதான். இனியன் சிரித்தபடி, பழசையெல்லாம் விட்டுடுங்க, நல்லபடியாக குணமாகணும், அதுதான் முக்கியம் என்றான். ஆதவன் கண்கலங்கி பார்த்தான். இனிமே நான் குடிக்க மாட்டேன், யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன், நான் மாறணும் என்று உறுதியாக சொன்னான். அதை கேட்ட சரஸ்வதி மீண்டும் அழ ஆரம்பித்தாள். இந்த எல்லா காட்சிகளையும் கதவின் அருகில் நின்று பார்த்து கொண்டிருந்தாள் தமிழினி. அவளது கண்களில் கண்ணீர் மெதுவாக வெளியே நடந்து சென்றாள். அவளுக்கு பின்னால் இனியனும் வந்தான். தமிழ், என்னாச்சு என்று கேட்டான். அவள் திரும்பி அவனை பார்த்தாள். உங்களை மாதிரி ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லை. என் குடும்பத்துக்காக இவ்வளவு பண்ணுற உங்களை நான் எப்படி மறக்க முடியும் என்று கண்ணீருடன் சொன்னாள். இனியன் அமைதியாக அவளை பார்த்தான். நான் செய்தது ஒரு சாதாரண விஷயம்தான். இல்லை, அது சாதாரணம் இல்லை என்று சொல்லிவிட்டு திடீரென்று அவனது கையை பிடித்தாள். என் வாழ்க்கையில் நீங்கள் வந்தது எனக்கு கடவுள் கொடுத்த வரம் என்று மெதுவாக சொன்னாள். இனியனின் இதயம் வேகமாக துடித்தது. அவனும் அவளது கையை இறுக பிடித்தான். இருவரின் கண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தன. அந்த நொடியில் அவர்களின் காதல் இன்னும் அழகாக ஆழமாக மலர ஆரம்பித்தது. இரவு மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வந்த பிறகு அனைவரும் சோர்வாக இருந்தனர். அப்போது தமிழினியின் அம்மா, தமிழ், நாளைக்கு காலையில் எல்லாரும் சீக்கிரமாக ரெடியாக இருங்க, நாம் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், இத்தனை பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பிச்சிருக்கோம், சாமிக்கு நன்றி சொல்லணும் என்று கூறினார். சரிம்மா என்று தமிழினி தலையசைத்தாள். இங்கே இனியன் வீட்டிற்கு வந்ததும் நடந்த எல்லாவற்றையும் நினைத்து மீனாட்சி அம்மா வருத்தப்பட்டார். பாவம் அந்த ஆதவன் குடும்பம், நாளைக்கு ஏதாவது பண உதவி பண்ணுப்பா, இப்போதான் அந்த அம்மா உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்க என்றார். சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன்,
நேற்று ராத்திரி முழுக்க ஹாஸ்பிட்டலில் இருந்து நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, போய் தூங்கு, நாளைக்கு சீக்கிரம் கிளம்பணும் என்றாள். சரிம்மா என்று சொல்லிவிட்டு இனியன் தனது அறைக்கு சென்றான். படுக்கையில் படுத்த சில நிமிடங்களில் அவன் ஃபோன் ஒளிர்ந்தது. தமிழினி. ஹாய்டா. அதை பார்த்தவனின் முகத்தில் தானாக சிரிப்பு வந்தது. என்ன கண்மணி? சில நொடிகளில் மெசேஜ் வந்தது. மிஸ் யூடா. அதோடு குட் நைட் என்ற மெசேஜும் வந்தது. இனியனின் இதயம் வேகமாக துடித்தது. வெயிட்டிங் ஃபார் 8 hours என்று அனுப்பிவிட்டு குட் நைட் கண்மணி என்று பதில் அனுப்பினான். அந்த மெசேஜை பார்த்த தமிழினி வெட்கத்தில் சிரித்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் நினைத்தபடியே தூங்கிவிட்டனர். அடுத்த நாள் காலை 8 மணிக்கே வீட்டில் பெரிய பரபரப்பாக இருந்தது. அனைவரும் குளித்து முடித்து தயாராக இருந்தனர். சிறிது நேரத்தில் அறையின் கதவு திறந்தது. மஞ்சள் நிற பட்டுப்புடவையில், தலையில் மல்லிகை பூவுடன், சிறிய ஜிமிக்கி காதணியுடன் தமிழினி வெளியே வந்தாள். அவள் ஒரு தேவதை போல இருந்தாள். குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் என்பதால் அம்மா அவளை புடவை கட்ட சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் மீனாட்சி அம்மாவும் இனியனும் தமிழினியின் வீட்டிற்கு வந்தனர். மாமா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என்றாள். முல்லை சிரித்தபடி சொன்னாள். என்னடா அது? இருங்க, இப்போ தெரியும் என்று ஓடிவிட்டாள். சில நிமிடங்களில் அக்கா, அத்தையும் மாமாவும் வந்துட்டாங்க, வெளியே வா என்று கத்தினாள். தமிழினி மெதுவாக வெளியே வந்தாள். அவளை பார்த்த அந்த நொடி இனியன் அப்படியே எழுந்து நின்றான். கண்களை இமைக்கவே மறந்துவிட்டான். அவள் அழகை பார்த்து பேசவே முடியவில்லை. அதை பார்த்த முல்லை சிரித்தாள். மாமா, என்னாச்சு? அக்காவை பார்த்ததும் ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறீங்களா என்றாள். மீனாட்சி அம்மா தமிழினியை பார்த்து, இந்த புடவையில் நீ ரொம்ப அழகாக இருக்கம்மா என்று சொல்லியதும் தமிழினியின் முகம் வெட்கத்தில் சிவந்து போனது. அவள் மெதுவாக இனியனை பார்த்தாள். எப்படி என்று கண்களாலேயே கேட்டாள். இனியன் மெதுவாக சிரித்தான். தேவதை மாதிரி இருக்க என்று கண்களாலேயே பதில் சொன்னான். அதோடு உதடுகளை குவித்து யாருக்கும் தெரியாமல் ஒரு சிறிய முத்தத்தையும் பறக்கவிட்டான். தமிழினி வெட்கத்தில் தலை குனிந்தாள். சரி, கிளம்பலாமா என்று மீனாட்சி அம்மா கூறியதும் அனைவரும் கோயிலுக்கு தேவையான பொருட்களை காரின் பின்புறத்தில் வைத்தனர். சிறிது நேரத்தில் கார் மதுரையை தாண்டி திருமங்கலம் பக்கம் பயணித்தது. குலதெய்வம் கோயில் ஒரு சிறிய காட்டுப்பகுதியில் இருந்தது. அதை பார்த்த இனியன், என்னம்மா அது, ஒரு கடை கூட இல்லை, ஒரு காட்டுக்குள்ளே போய் கோயில் கட்டி வச்சுட்டு இதை குலதெய்வம் கோயில்னு சொல்கிறீங்க, தண்ணி வாங்கணும்னா கூட பக்கத்தில் இல்லையே என்று கேட்டான். உடனே மீனாட்சி அம்மா, அதுக்கு தான் நீ இருக்கியேடா என்று சொல்ல அனைவரும் சிரித்து விட்டனர். அந்த நேரம் அரவிந்தன் பைக்கில் தண்ணீர் கேனும் மற்ற பொருட்களுடன் கொண்டு வந்தான். சிறிது நேரத்தில் பொங்கல் வைப்பதற்கான வேலைகள் ஆரம்பமானது. அனைவரும் பிஸியாக இருந்தனர். அப்போது இனியன் மட்டும் மெதுவாக தமிழினியின் அருகில் வந்து நின்றான். அவள் யாருக்கும் தெரியாமல் வேலை செய்து கொண்டிருந்தாள். திடீரென அவன் தனது விரலால் அவளது இடுப்பை மெதுவாக தொட்டான். ஐயோ மாமா என்று பதறினாள். தமிழினி, ஏய் சும்மா இருடி, இந்த காட்டுக்குள்ள உன் இடுப்பில் கை வைக்கிறதுக்கு என்ன தவிர யாருக்கு தைரியம் இருக்கு என்று குறும்பாக கேட்டான். அம்மா, அத்தை எல்லாரும் அங்கே இருக்காங்க, நாம மட்டும் இங்கே நின்னா தப்பா நினைப்பாங்க, நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன் என்று அவள் சொல்ல முயன்றாள். உடனே அவளது கையை பிடித்தான். சரி, டச் பண்ண மாட்டேன், கொஞ்ச நேரம் இப்படியே இரு. ஏன்? எனக்கு கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படுது என்று சிரித்தான். என்ன எனர்ஜி? உன்னை பார்த்தாலே எனக்கு எனர்ஜி வந்துடும் என்றான். தமிழினி வெட்கத்தில் சிரித்தாள். அவன் அவளை தலைமுதல் கால்வரை பார்த்தான். இல்லை, உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்க, சுடிதாரில் அழகாக இருப்ப, ஆனால் இந்த புடவையில் என்ன, என் கண்களையே உன்னை விட்டு எடுக்க முடியல என்றான். அவளது கன்னங்கள் சிவந்தன. இன்னொரு ஆசை இருக்கு. என்ன? உன்னை மாடர்ன் ட்ரெஸ்ஸில் பார்க்கணும், ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டால் எப்படி இருப்பேன்னு பார்க்க ரொம்ப ஆசை என்றான். அந்த நேரத்தில் மாமா என்று முல்லை அங்கே வந்தாள். இருவரும் உடனே விலகி நின்றனர். இந்த ஆசை அவளுக்கும் இருக்கு மாமா, அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜீன்ஸ் போட்டுட்டு தான் வருவாங்க, அம்மா மட்டும் நோ சொல்லிடுவாங்க என்று சோகமாக சொன்னாள். அப்படியா? இனியன் தமிழினியை பார்த்தான். அவள் வெட்கத்துடன் சிரித்தாள். என் பொண்டாட்டிக்கு இப்படி ஆசையெல்லாம் இருக்கா என்று கேட்டான். தமிழினி தலைகுனிந்து கொஞ்சம் என்று சொன்னாள். சரி முல்லை,
உனக்கு காலேஜில் ட்ரெஸ் வாங்க போகும்போது இந்த ஆசையை நிறைவேற்றிடலாம் என்றான். மாமா, எனக்கும் அந்த ஆசை இருக்கு என்று முல்லை உடனே சொன்னாள். சரி, உனக்கும் வாங்கி தரலாம் என்றான். ஏய் சூப்பர் என்று முல்லை குதித்தாள். தமிழினி மட்டும் அமைதியாக இனியனை பார்த்தாள். அவன் அவளை பார்த்து கண் சிமிட்டினான். அந்த ஒரு கண் சிமிட்டலில் அவளது இதயம் மீண்டும் காதலில் விழுந்தது. அப்போது திடீரென்று காற்று வேகமாக வீசியது. தமிழ் கண்களில் ஏதோ விழுந்துவிட்டது. இனியன் உடனே கண்ணிலுள்ள தூசியை அவளை நோக்கி நெருங்கி ஊதினான். குலதெய்வம் கோயிலில் பொங்கல் வைக்கும் வேளைக்குள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தன. தமிழினி அடுப்பிற்கு அருகில் அமர்ந்து விறகை சரி செய்து கொண்டிருந்தாள். அப்போது அவளது அருகில் வந்து அமர்ந்தான் இனியன். மாமா, எல்லாரும் அங்க இருக்காங்க, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நானும் ஹெல்ப் பண்றேன். என்ன ஹெல்ப்? உன்னை சைட் அடிக்கிற வேலை. தமிழினி சிரித்து விட்டாள். ஐயோ, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? இப்போதைக்கு இல்லை என்று அவளை பார்த்தபடியே சொன்னான். சிறிது நேரத்தில் பொங்கல் பானையில் பால் பொங்கி வர ஆரம்பித்தது. அனைவரும் மகிழ்ச்சியாக கத்தினர். அப்போது மீனாட்சி அம்மா, தமிழ், இனியா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பொங்கல் படையில் வைங்க என்று கூறினார். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தனர். தமிழினி படையில் வைத்து கொண்டிருந்தாள். அப்போது அவளது கையில் இருந்த குங்குமம் கீழே விழுந்து போனது. உடனே இனியன் அவளது கையை பிடித்து பார்த்து மெதுவாக என்றான். அவளது கை பட்டதும் தமிழனின் இதயமும் வேகமாக துடித்தது. சிறிது நேரத்தில் பூசாரி வந்தார். தம்பி, நீங்களும் அம்மாவும் சேர்ந்து விளக்கேற்றுங்க என்று சொல்லிவிட்டு வேறு வேலைக்கு சென்றார். இருவரும் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டனர். முல்லை உடனே, ஐயோ, பூசாரி ஐயா இப்பவே கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு போல என்று சிரிக்க அனைவரும் சிரித்தனர். தமிழினி வெட்கத்தில் தலை குனிந்தாள். இனியன் அவளை பார்த்து கண் சிமிட்டினான். விளக்கு ஏற்றி முடித்த பிறகு கோயிலின் பின்புறம் இருந்த பெரிய ஆலமரத்தின் கீழ் தமிழினி தனியாக நின்றிருந்தாள். மெல்ல அவள் அருகில் வந்தான் இனியன். என்ன யோசனை? ஒன்றும் இல்லை. பொய். ஏன்? உன் கண்களை பார்த்தாலே எனக்கு தெரியும் என்று மெதுவாக சொன்னான். தமிழினி சிரித்தாள். சில நேரம் இந்த மாதிரி சந்தோஷம் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. இனிமே கிடைக்கும் என்று அவன் மெதுவாக சொன்னான். அவள் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? ஏன்னா இனிமே உன் கண்ணீருக்கு நான் காவலாளி என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் தமிழினியின் கண்களும் கலங்கின. அப்போது ஒரு காற்று வீசியது. தமிழினியின் தலைமுடி முகத்தில் விழுந்தது. இனியன் மெதுவாக அவளது கூந்தலை ஒதுக்கி வைத்தான். அவன் விரல்கள் அவளது கன்னத்தை வருடி சென்றது. தமிழினி அப்படியே நின்றாள். இருவரின் கண்களும் ஒன்றோடொன்று கலந்தன. என்ன என்று மெதுவாக கேட்டாள். ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. இந்த புடவையில் நீ ரொம்ப அழகா இருக்க. தமிழினி வெட்கத்தில் சிரித்தாள். அவ்வளவா? இல்லை. அப்போ? என் கண்களை உன்னை விட்டு எடுக்கவே முடியல என்று அவன் மெதுவாக சொன்னான். அவனது கன்னங்கள் சிவந்து போனது. நீங்க மட்டும் இப்படி பேசுறீங்க என்று வெட்கத்துடன் சொன்னாள். அப்படின்னா நீ சொல்லு, நான் எப்படி இருக்கேன் என்று. தமிழினி அவனை மேலிருந்து கீழ்வரை பார்த்தாள். சொல்லு. சொன்னா சிரிக்கக்கூடாது. சத்தியமாக சிரிக்க மாட்டேன். வெள்ளை சட்டையில் ரொம்ப அழகா இருக்கீங்க என்று மெதுவாக சொன்னாள். அவ்வளோதானா? இல்லை. அப்போ இன்னைக்கு உங்களை பார்த்தா மாப்பிள்ளை மாதிரி இருக்கீங்க என்று சொல்லிவிட்டு முகத்தை மறைத்து கொண்டாள். இனியனின் முகம் முழுவதும் புன்னகை மலர்ந்தது. மெதுவாக அவள் அருகில் இன்னும் ஒரு அடி நெருங்கினான். தமிழ், இப்படி என் பக்கத்தில் நின்னா என்ன? கோயிலுக்கு வந்ததையே மறந்துடுவேன் என்று குறும்பாக சொன்னான். மாமா என்று அவள் வெட்கத்தில் அழைத்தாள். அந்த நேரம், அக்கா, மாமா எங்கே இருக்கீங்க என்று முல்லையின் குரல் கேட்டது. இருவரும் பதறி விலகி நின்றனர். முல்லை அங்கே வந்து, ஐயோ, நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்று குறும்பாக கேட்டாள். தமிழினி வெட்கத்தில் போடி என்று அவளை துரத்தினாள். அனைவரும் சிரித்தனர். ஆனால் அந்த சிரிப்பின் நடுவில் கூட இனியனின் பார்வை தமிழினியை விட்டு விலகவே இல்லை. அவளும் அவனை பார்த்து மெதுவாக சிரித்தாள். அந்த நொடி கண்களாலேயே காதல் இன்னும் கொஞ்சம் ஆழமாக வளர்ந்தது. என்னுள் நீயடி கதை பிடித்திருந்தால் பகிருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். நன்றி, வணக்கம்.